அந்த படகுகளை வாங்கி அவர்கள் மீன்பிடி தொழிலை சுயமரியாதையோடு செய்து வருகிறார்கள். ஆனால் காற்றின் திசையை நோக்குகின்ற போது கடல் எல்லையில் சுவர்கள் இல்லாத காரணத்தினால் படகுகள் இலங்கை தீவு அல்லது இலங்கை எல்லையை நோக்கி பயணிக்கின்ற போது அவர்களை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்வது, சுட்டு படுகொலை செய்வது, படகுகள் ரோந்து படகுகள் இராணுவ ரோந்து படகுகளை மோதி அதிலே படுகொலை செய்வது, தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள், பாம்பன் 3 மீனவர்கள் ஏற்கனவே பிரீஷோ சுட்டு படுகொலை செய்திருக்கிறார் மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகுதான். ஆக இந்த அநியாய அக்கிரமங்களை தொடர்ந்து இலங்கை செய்து வருகிறது. ஆதலால் இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு செல்கின்ற போது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை உதாசீனப்படுத்தி அதற்குரிய எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் அவர் ராமேஸ்வரம் திரும்பி இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து சென்றிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் கூடியிருந்த தமிழ்நாட்டு மக்களிடம் கூட மீனவர்கள் வாழ்வுரிமை குறித்தோ படகுகள் மீட்கப்பட்டது அறிவிப்போ 97 மீனவர்கள் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்து அழைத்து வந்திருக்கிறேன் அல்லது அழைத்து வரும் வெளிவாரத்துறை என்றோ எந்த அறிவிப்பு வெளியிடவில்லை. இந்த ஏமாற்றத்தை உணர்ந்து கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு விதி 110 கீழ் நம்முடைய மீனவர்களுக்கு பல்வேறு தலைப்புகளின் கீழ், அதாவது தங்கச்சி மடம், பாம்பன் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர்களுக்கான மீன்பிடி துறைமுகங்கள், அதுபோன்று பாதுகாப்பு அரண்கள் இவற்றை ஏற்பாடு செய்வதற்கும், மீன்களை பதப்படுத்துவதற்கும், பெண்கள் சுயமாக தொழில் செய்வதற்கும் பல்வேறு தலைப்புகளில் சுமார் 576 கோடி ரூபாய்க்கான மீனவ மக்களுக்கான நலத்திட்டங்களை அறிவித்து அவருடைய 1 டன் உரையை நிறைவு செய்தார். இதற்காக நன்றி சொல்லி நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி, ஒன்றிய அரசு இப்படி செய்திருக்கிறதே தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா என்கிற அளவில் சில கேள்விகளை எழுப்புவதற்காக நான் பேச எழுந்த 1 நிமிடத்திற்கு முன்பாகவே பேரவைத் தலைவர் அவர்கள் நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டும், நீங்கள் பேசக்கூடாது என்று இடையில் குறுக்கிட்டு மறுத்தார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதுபோன்று நான் பேசிய போது என்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசும்போதும் புவிசார் குறியீடு பண்டுட்டி பலாவுக்கும் முந்திரிக்கும் தந்ததை குறித்து பேசி விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்களை 1 வரிகளில் பேச முற்பட்ட போது நீங்கள் பேசக்கூடாது என்று துண்டித்தார். பொறுத்து கொண்டேன். அதற்கு பிறகு அன்றைய தினம் கேள்வி நேரத்தில் நான் ஒரு துணை கேள்வி கேட்பதற்காக கை தூக்கி கேள்வியை கேட்க தொடங்கினேன். அவர் என் கேள்வியை கேட்க முழுவதுமாக அனுமதிக்காமல் அவர் துணை கேள்வி கேட்கக்கூடாது என்றே பதிவு செய்திருக்கிறார். பேரவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. என்னிடத்தில் அதற்கான சாட்சி இருக்கிறது. இது எந்த விதமான ஒரு ஜனநாயகம் என்பதை இன்றைய தினம் பேரவையில் 2 கைகளை கூப்பி பேரவைத் தலைவரை நோக்கி பெரும் கும்பிடு போட்டுவிட்டு நான் என் வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு ஜனநாயக மாண்பல்ல. ஒரு பேரவைத் தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் குறிவைத்து தொடர்ச்சியாக நியாயமான சட்டப்பூர்வமான மக்களுக்கான, மண்ணுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, என் தாய்மொழிக்கான, என் தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக, பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நான் பேச எழுகின்ற போதெல்லாம் என்னை முழுவதுமாக பேச விடாமல் தடுக்கின்ற இந்த முறையை நான் எதிர்க்கிறேன். ஆதலால் இன்றைய தினம் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதால் நான் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மூலமாக இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் உங்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்லுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு பேரவைத் தலைவர் சக சட்டப்பேரவை உறுப்பினர்களை, அமைச்சர்களை அவருடைய பாணியிலேயே ஒருமையிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார். முழுவதுமாக பேச அனுமதிக்க மறுக்கிறார். நான் பேசினால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் முன்வரிசை தலைவர்கள் பல பேர் பல நிமிடங்கள், பல மணித்துளிகள் தொடர்ந்து பேசுகிறார்கள். ஆக நான் என்ன குற்றம் செய்தேன்? விதிகளை பின்பற்றி, மரபுகளை பின்பற்றி குரலற்ற மக்களின் குரலாய் என் குரல் ஒலிப்பதை பேரவைத் தலைவர் ஏன் முழுவதுமாக அனுமதிக்க மறுக்கிறார் என்பதற்கான விடையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இடம் முறையிடுவேன். கண்டிப்பாக நீதி கிடைத்தால் சட்டப்பேரவை கூட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுப்பேன். நீதி கிடைக்கவில்லை என்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதை குறித்து என் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்பேன் என்பதை மிக மிக வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.